வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். தும்மல் நல்லதுக்கு அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டேன். தும்மல் நல்லதுக்கு தான். தும்மல் நம்மளுக்கு உள்ளே போகிற கிருமிகளை வெளியேற்றுறதுக்கு தான் தும்மல் வருது. அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏதோ ஒரு தும்மல் 2 தும்மல் சரித்தேன். ஒரேடி அடுக்கு தும்மல் வந்துச்சுன்னா அது என்ன அர்த்தம்? அதை நம்ம தவிர்க்கணும். அதுக்கு நம்ம நன்றி சொல்கிறது இருக்கட்டும். சாமிக்கு அது நன்றி சொல்லிக்கலாம். அம்மா, முருகா, ராமா, அல்லா, இயேசுவே அப்படின்னு சொல்லி நம்ம கும்பிட்டுக்கலாம். நம்ம சாமியை கும்பிட்டுக்கலாம். ஆனால் இப்படி அடுக்கு தும்மலாக அதை கவனிக்கணும். ஏதோ அலர்ஜினால தான் வருது. எப்படின்னா வீட்டில் புதுசாக பெயிண்ட் அடிச்சிருந்தீங்கன்னா வரும். ஒவ்வொருத்தருக்கு இந்த அடுப்படியில் தாளிக்கும் போது அந்த எண்ணெய் வாடை, அந்த இதுக்கு அந்த ஒரு மாதிரி வாடைக்கு தும்மல் வரும். வீட்டில் ஒட்டுற இருந்தால் வரும். அதெல்லாம் பார்த்து எப்படி நம்ம ஒதுக்கி இருக்கணுமோ அந்த மாதிரி ஒதுக்கிக்கணும். ரெண்டாவது, இப்போ கொரோனா காலத்தில் தும்மல் வந்தாலே அது நம்மளுக்கு பயமாக தான் இருக்குது. அப்படி தும்மல் வரும்போது இப்படி விடாமல் வந்துச்சுன்னா நம்ம அதை கவனிக்கணும். சும்மா ஆஸ்பத்திரிக்கு போனோம், ஒரு மாத்திரை வாங்கினோம், வாயில் போட்டோம், தும்மல் சரியாக போச்சுன்னு விடக்கூடாது. ஆனால் அடிக்கடி திருப்பி வந்துக்கிட்டு இருக்கணும். தும்மலை நம்ம சுத்தமாக சரி பண்ணணும்ப்பா. தும்மல் வர்றதுக்கு காரணமும் உடம்பு சூடுவே. என்ன உடம்புக்கு நோய் வந்தாலும் உடம்பு சூடு, சரியான சாப்பாடு, நம்மளுக்கு உடம்புக்கு ஒத்துக்கலாத சாப்பாடு, இதுக்கு தான் தும்மல் வர்றதுக்கே காரணம். அப்படி தும்மல் அடிக்கடி வரவங்க என்ன செய்யணும்? நீர்ச்சத்துள்ள காய் சாப்பிடக்கூடாது. இந்த சோரக்காய், பீக்கங்காய், புடலங்காய், இந்த தர்பூஸ் பழம், இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா உடனே மூக்கில் தும்மல் வரும், சளி ஒழுகும், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கறணும். அப்படி இருக்கிற காலத்தில் நம்ம தும்மல் வந்தவொன்னே கவனிக்கணும்னா நான் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஆவி பிடிக்க சொல்லியிருக்கேன்ப்பா. அந்த காலத்தில் அதான் செய்வாங்க. அந்த காலத்துலலாம் நொச்சி இலை, வேப்பலை, தும்ப இலை இதெல்லாம் பறித்து போட்டு ஆவியை பிடிப்பாங்க, சரியாக போயிடும். இப்போத்தான் இருக்கிறதால ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. இப்போ இப்போ டவுனுக்குள்ளே இருக்கவங்களாம் நொச்சி இலை, தும்ப இலைக்கெல்லாம் எங்கே போவாங்க? போக முடியாது. அதனால் புதினா கிடைக்கும். எல்லா ஊர்லேயும் புதினா கிடைக்குது. அந்த தண்ணியில் புதினா போடலாம், கொஞ்சம் மஞ்சத்தூளை போடலாம், போட்டு அந்த ஆவி பிடிச்சோம்னா மஞ்சள் கிருமி நாசினி. அதே மாதிரி புதினாவும் அந்த சளிக்கு நல்லா கண்டிக்கும், அந்த தும்மலுக்கு நல்லா கண்டிக்கும். ஆவி பிடிக்க காலையில் ஒருக்க, சாயந்தரம் ஒருக்க, 3 நாளைக்கு கூட நீங்கள் தொடர்ந்து இப்படி 2 நேரம் பிடிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க கிருமிகள்லாம் வெளியேறிடும், செத்து மடைஞ்சிடும். அப்புறம் உங்களுக்கு அந்த தும்மல் பிரச்சனை வராது. அப்புறம் இந்த ஆஸ்மா பிரச்சனை உள்ளவங்க, அப்புறம் சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு தும்மல் வரும். அவங்களுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், ஜலநேர்த்தி பண்ணுறது, மூக்கு கோவலையில் ஜலநேர்த்தி பண்ணுற வீடியோ இருக்குது. அதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சளி, தும்மல் பிரச்சனை வராது. இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் இந்த ஆவி பிடிக்கிறது, இந்த ஜலநேர்த்தி பண்ணுறது, இந்த மிளகு இதுகளை போட்டு கஷாயம் வச்சு குடிக்கிறது. நான் ஏற்கனவே மிளகு பொடியை போட்டு சுடுதண்ணியை ஊற்றி தேனை ஊற்றி குடிக்க சொல்லியிருக்கேன். மிளகு அவ்வளோ ஒரு நல்லா கேட்கும்ப்பா. ரெண்டாவது, ஒரு இவ்வளவு பொட்டுக்கடலை, உடச்சக்கடலைங்கிறாங்களே, இவ்வளோ கடலை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு 10 மிளகு போட்டு நல்லா மென்று சாப்பிட்ருங்க. எப்போ சாப்பிட்ணும்? நீங்கள் குளிச்சு முடிச்சு வந்தவுடனே சாப்பிடணும். அந்த சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா அந்த மண்டையில் இருக்கும் சில நீர்கள்லாம் அப்படியே வெளில கூட வரும். அப்படியே நல்லா மூக்கை செஞ்சு சரி பண்ணிடலாம். தினமும் நீங்கள் இந்த மிளகு சாப்பிடுவாங்க, இந்த சளி, தும்மல், இருமல் எந்த பிரச்சனையும் வராதுப்பா. அதனால் தும்மல் உங்களுக்கு அடுக்கு தும்மல்னு வந்துச்சுன்னா நீங்கள் நான் சொன்ன முறையாக கையாண்டு நீங்கள் ஆரோக்கியம் பண்ணணும். இதே தும்மலை நீங்கள் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஓவர் ஆச்சுன்னா பல பிரச்சனைகளாக வரும். கடைசியில் கொரோனாவை கூட அது அடிப்படையாக இருக்கும். அதனால் ஆரம்பத்திலே இதை தட்டி விட்டுறணும்ப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி.